அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபா ஒரு அழகான ஒரு தலைப்பு, ஹிமாயத்துல் இன்சானி ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் மனிதர்களுக்கான பாதுகாப்பு. இஸ்லாம் எப்படி மனித உரிமைகளை, மனிதர்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை வைத்திருக்கிறது அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு தலைப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கர்ரம பனி ஆதம் வஹஃபித ஹுகூகஹும் வஷரஅ மினல் அஹ்காமி மா யஹ்மி திமாஅஹும் வ அஅராதஹும் வ அம்வாலஹும் வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு நூருல் அம்ன் வ சிராஜுல் அமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஹ்லில் ஃபத்லி வல் இஹ்சான். கண்ணியமானவர்களே, மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்தி மனிதனை கண்ணியப்படுத்திய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா விதமான புகழும் உரித்தாகட்டும். மார்க்கத்திலே மனிதர்களது உயிர்களையும் உடைமைகளையும் மானங்களையும் பாதுகாப்பதற்கான எல்லா விதமான சட்டங்களையும் அவன்தான் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரே ஒரு இலாஹ் என்பதை சாட்சி சொன்னவனாகவும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்கள் ஒரு பாதுகாப்பினுடைய வெளிச்சமாகவும், அமானத் அதாவது இந்த சமூகத்தினுடைய ஒரு ஒளிவிளக்காகவும் இருந்தார்கள். அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய ஹுத்பாவில் ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சூரா அத்தலாக் 65வது வசனத்தினுடைய 10வது 11வது வசனத்தை கொண்டு, ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லதீன ஆமனு வகது அன்ஸலல்லாஹு இலைக்கும் திக்ரா, ஈமானோடு அறிவுள்ளவர்களாக வாழக்கூடியவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது ஒரு திக்ரை, நினைவூட்டலை, குர்ஆனை இறக்கியிருக்கிறான். ரசூலன் யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹி முபையினாத், தூதரையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை, தெளிவான வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். எதற்காக? லியுஹ்ரிஜல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்கின்ற, சாலிஹான செயல்களை செய்கின்றவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகவும், வமன் யுமின் பில்லா வ யஅமல் சாலிஹன், எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின், சொர்க்கத்திலே அல்லாஹ் அவர்களை நுழைவிக்கிறான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்தின் கீழ்ப்பகுதிகளிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நிலையான ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள் அபதா. கத் அஹ்ஸன அல்லாஹு லஹு ரிஸ்கா, அல்லாஹு தஆலா அத்தகையவர்களுக்கு அழகான ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா அழகாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பில் முக்கியமாக பொதுவாக மனித வேட்டை, ஹியூமன் ட்ராஃபிக்னு சொல்லுவாங்க. அது தமிழில் என்ன சொல்கிறது? ஹியூமன் ட்ராஃபிக்ன்றது மனித வேட்டையா இல்லாட்டி மனித கடத்தலா? யாருக்கு தெரியும்? ஹியூமன் ட்ராஃபிக், மனித கடத்தல்னு சொல்லலாம், அப்படி தானே? கடத்தல்னு சொன்னாலும் மனிதர்களுடைய உரிமைகளை சுரண்டுறது, அதை தான் இங்கே ஹியூமன் ட்ராஃபிக்னு யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ மனிதர்களுடைய உரிமையில் எப்படி நடக்கணும், எப்படி வளங்களை சுரண்டுறாங்க, எப்படி அத்துமீறுறாங்க, இதெல்லாம் இஸ்லாம் எப்படி கண்டிக்குதுன்றது இந்த தலைப்பு. உண்மையில் அழகான ஒரு ஹுத்பா. அது எவ்வளோ நேரம் நம்ம இதை விளக்கப்படுத்தினாலும் போதாதுன்ற அளவுக்கு ஒரு செய்தி. சுருக்கமாக விளங்கிக்கொள்ளுங்க. யஅலமு ரஹிமக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், தெரிந்து கொள்ளுங்கள். அன்னல் அம்ன வல் அமான நிஅமத்தானி மா உஜிதத்தா ஃபீ பலதின் இல்லா அஸ்பஹ மனாரத்தன் லில் இஸ்திக்ரார், அதாவது பாதுகாப்பும் நம்பிக்கையும் இரண்டு நிஅமத்துகளாகும். அந்த ரெண்டு நிஅமத்துகள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாடு ஒரு அமைதியின் கலங்கரை விளக்கமாக அது மாறுகிறது. வசாஹத்தன் மஹ்ரூசத்தன் பித் துமஅனீனா, அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு களமாக, ஒரு இடமாக, மைதானமாக அந்த நாடு மாறிவிடுகிறது.
வலைசல் அம்னு முஜர்ரத கியாபில் ஹவுஃப். பாதுகாப்பு என்பது வெறுமனே அச்சமில்லாமல் இருப்பது மட்டுமல்ல, பயமில்லாமல் இருக்கிறது மட்டுமல்ல. பல் ஹுவ மதுலூமத்துன் முத்தகாமிலத்துன் மினல் கியம் தன்பஇசு மின் ஷரீஅத்தில். அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை கொண்டு உருவாக்கப்படுகிற ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு முழுமையான ஒரு ஒழுங்கமைப்புக்குத்தான் பாதுகாப்புன்னு சொல்லப்படும். அதை மார்க்க சட்டங்களும் இந்த நாடுகளின் சட்டங்களும் மிக பாதுகாப்பான முறையிலே மனிதர்களிடம் அதை கொண்டு சேர்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அமைதியான அந்த மார்க்க சட்டத்தின் ஊடாக சமூகத்தின் விழிப்புணர்வுகளும் ஒரு நாட்டிலே கடத்தப்படுகிறது. அப்போ ஒரு விழிப்புணர்வான ஒரு சமூகம், பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலமாக அதை ஒரு நல்ல நாடு இந்த மார்க்கத்தையும் அந்த நாட்டின் ஒழுங்குமுறைகளாலும் கட்டுப்படுத்துகிற ஒரு சட்டம்தான் இந்த பாதுகாப்பு என்பதை நாம் சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏன் இப்படி செய்கிறார்கள்? லிதஹ்ஃபத கராமத்தல் இன்சான், மனித கண்ணியத்தை பாதுகாக்கணுன்றதுக்காகவும், வதஹூதஹு மின் குல்லி சூஇன் அவு ஹித்லான், மனிதர்களுக்கு தீங்கு வராமலும் மனிதர்கள் மோசடிக்குட்படுத்தப்படாமலும் பாதுகாப்பதற்காக ஒரு நாடு கையாளுகிற ஒரு பெருமதியான வழிமுறை தான் இந்த பாதுகாப்பு அமைப்பு என்பது. எனவே தான் வலிதா கால ஷரீஅத்து வத்தஷ்ரீஆத்து, மார்க்க சட்டங்களும் இந்த மார்க்க சட்டங்களை ஒட்டி இந்த நாடுகளிலே பிரயோகிக்கப்படுகிற சட்டங்களும் மனிதர்கள் ஏமாற்றப்படுவது, பாதுகாப்பு அவர்கள் இழந்து போகிறது, இந்த நாட்டிலே அமைதி இல்லாமல் போவது, இது போன்ற விஷயங்களை ஒரு குற்றமாக கருதுகிறது. அது மாத்திரமல்ல, மனிதர்களுடைய மனித கடத்தல்கள், மனிதர்கள் துஷ்பிரயோகம் பண்ணப்படுவது போன்ற விஷயங்களை மிகப்பெரிய ஒரு அக்கிரமமாகவும் குற்றமாகவும் கருதுகிறது. எனவே ஃபதுல்மு அசாசுல் ஹலாக், அநீதி என்பது அழிவுக்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனிதர்களை அழிப்பதிலே இந்த அநீதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரா அல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் சொல்கிறான், 59வது வசனத்தில், வத்தில்கல் குரா அஹ்லக்னாஹும் லம்மா ஸலமு, அந்த கிராமங்களை நாங்கள் அழித்தோம், ஊர்வாசிகளை நாங்கள் அழித்தோம், ஏனென்றால் அவர்கள் அக்கிரமம் செய்த காரணத்தால். வஜஅல்னா லிமஹ்லிகுஹும் மவ்இதா, அவர்களுக்கு நாம் அழிவுக்கான ஒரு தவணையையும் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறோம். அப்போ ஒரு சமூகத்தை அல்லாஹ் சும்மா அழிக்கிறதில்லை, அவர்கள் அநியாயம் செய்கிற நேரத்தில், அக்கிரமம் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் அழிக்கிறேன்றான். ஏன்? அக்கிரமங்கள் ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் கெடுதியையும், மனித மானங்கள், மனிதர்களுடைய உடைமைகள், மனிதர்களுடைய இரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு அடிப்படையாகவும் அது இருக்கிறது என்பதற்காக அக்கிரமக்காரர்களை அல்லாஹு தஆலா அழிக்கிறான். மூமின்களை, இஸ்லாமிய சமூகமே, இன்னமின் ரஹ்மத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் என்னென்றா, அன்னஹு கர்ரமல் பஷர், மனித சமூகத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்தியிருக்கிறான். வஃபத்தலஹும் அலா கஸீர் மின் ஹல்கி, உலகத்தில் உள்ள ஏனைய எல்லா படைப்புகளையும் விட மனிதனை அல்லாஹ் பிரத்யேகமாக கண்ணியப்படுத்தியிருக்கிறான். வமஹதலஹும் மா யுஐனுஹும் அலா புலூகி ஹாதிஹில் கராமா, இந்த கண்ணியத்தை, இந்த மதிப்பை அவர்கள் அடைந்து கொள்வதற்கான சகல விதமான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். யகூலு ஜல்ல வஅலா, அல்லாஹ் சொல்கிறான், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் சங்கைப்படுத்தியிருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை அவர்களுக்கு உணவாக நாம் வழங்குகிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் அதாவது வஃபத்தல்நாஹும், நாம் படைத்த எல்லா படைப்புகளை விட, அதிகமான படைப்புகளை விட அவர்களை நாங்கள் சங்கைப்படுத்தியிருக்கிறோம். இந்த மனிதனுக்கு வழங்கிய கண்ணியத்தை பார்த்து தான் இப்லீஸுக்கு பிரச்சனை வந்தது. எனக்குத்தானே இது கிடைச்சிருக்கணும், அது எப்படி ஆதமுக்கு கிடைக்கலாம்? இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். வஹாத தக்ரீமுர் ரப்பானி, இது அல்லாஹ்வுடைய ஒரு கண்ணியமாகும். இது ஆதமுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே லா யலீகு மஅஹு அன் யகூனல் இன்சானு முஸ்ததல்லன், இவ்வளவு பெரிய கண்ணியம் வழங்கப்பட்ட மனிதன் எப்படி இழிவுபடுத்தப்பட முடியும்? எப்படி அவன் அடிமைப்படுத்தப்பட முடியும்? எப்படி அவனது வளங்கள், அவனது உரிமைகள் அவன் சுரண்டப்பட்டு அவன் மனித உரிமை மறுக்கப்பட்டவனாக அவன் எப்படி ஆக முடியும்? அவனுக்கு எப்படி கேவலம் வரும்? எனவே ஒரு மனிதன் வெறுமனே ஒரு பெருமதியற்ற ஒரு பொருளாக அவன் பயன்படுத்தப்படக்கூடாது. அவனது உணர்வுகள் மதிக்கப்படாமல் அது முழுமையாக அழிக்கப்படக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்களுக்கான சில வரையறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். மனித மானம் என்பது எந்த காரணம் கொண்டும் அழிஞ்சிடக்கூடாது. தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகளாகும். ஃபலா தஅதது,
நீங்கள் அந்த வரம்புகளை ஃபலா தஅதூஹா நீங்கள் மீறிவிடாதீர்கள். ஒமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறானோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன் அவர்கள்தான் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 229வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆச்சரியமில்லை, ஏமாற்றுதல், வற்புறுத்துதல், தந்திரம் செய்தல் இது போன்ற வழிமுறைகள் மூலம் அதாவது மனிதர்களை வெறும் பொருளாதார ஆதாயத்துக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. அவங்களை ஏமாற்றி அவங்ககிட்ட சுரண்டக்கூடாது. அதே மாதிரி அவர்களை பலவிதமான முறையிலே அவர்களை வற்புறுத்தக்கூடாது. தந்திரம் பண்ணுறது, தந்திரம் மூலமாக பிறருடைய உரிமைகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இவைகளெல்லாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகளாகும். அவர்களது உணர்வுகளோடு தலாஅபுன் பிமஷாஇரிஹிம் அவங்களோட உணர்வுகளோடு விளையாடுவதாக இஸ்லாம் பார்க்கிறது. பல் ஹுவ அல் இத்திஜாரு பில் பஷரி பிஐனி இதுதான் ஹியூமன் ட்ராஃபிக்னு சொல்கிறது. மனித கடத்தல் அல்லது மனித உரிமைகளை முழுமையாக பறித்தல் என்று நாம் இவைகளுக்குத்தான் சொல்லுவோம். வலிஹாதா வலைச பிஹாதிஹி அல் அஹீரி ஷக்லுன் வாஹிதுன் இந்த மனிதன் சுரண்டலிக்கு தானே மனிதனது கடத்தல் அல்லது மனித உரிமைகளை பறித்தல் என்பது பல வகைகளிலே அவைகளை நாம் பார்க்கலாம். ஃபசுவருஹு முத்தஅத்திதா பல வகையாக இருக்கிறது. அதனுடைய நிறங்கள் பலதரப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் மனிதர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை. அதற்கு சில உதாரணங்கள் கொண்டு வருகிறார்கள். அதாவது சின்ன பிள்ளைகளை பிச்சை எடுப்பதற்காகவும் மனிதர்களிடம் யாசகம் கேட்பதற்காகவும் அவைகளை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்றைக்கு பயன்படுத்துகிறாங்க. சின்ன பிள்ளைகளை காட்டி இன்றைக்கி இதை நாங்கள் சமூகத்தில் பல வழிகளில் பார்க்கலாம். ஒரு பிள்ளைக்கு நோய் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த நோயை ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த நோய்க்கு நிவாரணம் இல்லை, என் பிள்ளைக்கு இது வந்துட்டு அது வந்துட்டு லட்சக்கணக்கில் அதை அந்த பிள்ளையை காட்டி பொருளாதாரத்தை காட்டி அது ஒரு ஏர்னிங் பாயிண்ட்டாக இன்றைக்கி கொள்கிறாங்க. இதுவும் மனித கொள்ளை தான். இது மனிதர்களது உரிமைகளை மானங்களை விட்டு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க சின்ன பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க ஃபி ஜம் இல் மால் அம்வால் மனித பொருளாதாரத்தை திரட்டுவதற்காகவும் அவர்களை பிச்சை போன்ற யாசகங்களுக்காக பயன்படுத்துவது. அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி பொதுவாக அரபு நாடுகளில் பொம்பளை பிள்ளைகளை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா பெரிய ஒரு மகர் தொகை என்ற போகிற அவங்களோட உணர்வுகளை மதிக்காமல் அந்த பிள்ளைகள்கிட்ட எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் ஒரு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அவங்க ஏற்றுக்கொள்ளாத அவங்களுக்கு உணர்வுகளுக்கு அப்பால் அவங்களை விட பல படித்தரங்களில் வயதால் அந்தஸ்தால் கூடின சில ஆட்களுக்கு விற்கிறாங்க. அவங்களோட உணர்வுகள் இந்த அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்குறல அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக இதையும் வச்சு என்ன செய்கிறாங்க பொம்பளை பிள்ளைகளை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அவங்களோட உணர்வுகளுக்கு மாற்றமாக இதன் மூலமாக அவர்களுடைய உடம்புகள் விலை பேசப்படுகின்றன. எனவே இதுவும் மனிதர்களுக்கு செய்யப்படுகிற மாபெரும் அமானித மோசடி என்பதை சுட்டி காட்டுறாங்க. அப்போ குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறது, அதே போல் பெண் குழந்தைகளை யுவதிகளை வச்சு என்ன செய்கிற அவங்களோட உணர்வுகளை மதிக்காமல் இப்போ சில உதாரணமாக ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கும். அந்த பிள்ளைய கொடுத்த மகர் மிக இந்த அரபு நாடுகளில் பெரிய ஒரு மகர் தொகை கிடைக்கும். அதுக்காக ஒரு வயசான ஆளுக்கோ இல்லாட்டி அந்த 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 யுவதிக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுக்கோ வற்புறுத்தி திருமணம் முடிச்சு வைக்கிறதும் அவங்களோட உரிமைகளோடு விளையாடுவதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பொதுவாக இது போன்ற தீவிரமான இந்த மனித உரிமை மீறல்களை இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு குற்றமாக சொல்கிறது. இது மனிதர்களுக்கு அழிவு தரக்கூடிய ஒரு விஷயமாக சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்க. புகாரில் 2224 இலக்கத்தில் இருக்குது. அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், சலாசத்துன் 3 விஷயங்கள் இருக்கிறது. அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா நான் இந்த 3 விஷயங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் வாதாடுவேன். ரஜுலுன் ஆதாபி சும்ம கதர் என் மேலே அவன் சத்தியம் பண்ணி பொய் சத்தியம் பண்ணி மனிதர்களை ஏமாற்றக்கூடியவன், அவனுக்கு எதிராக நான் மறுமை நாளில் நிற்பேன். ஒ ரஜுலுன் பா அஹுர்ரன் ஃபஅக்கல சமனஹு சுதந்திரமாக நடமாடி தெரிஞ்ச ஒருத்தனை விற்கிறான், விற்றுட்டு அதனுடைய உதாரணமாக இதுவும் இந்த குழந்தைகளை அல்லது யுவதிகளை பயன்படுத்துகிற விஷயங்களும் இதில் உள்ளடங்கும். அப்போ சுதந்திரவானை விலை பேசி விற்று அதனுடைய பெருமதியை அவன் சாப்பிடுகிறான், அவனுக்கு எதிராக நான் மறுமையில் நிற்பேன். ஒரஜிலுன் இஸ்தாஜர அஜீரன் ஒரு கூலிக்கு ஒருத்தரை ஏற்படுத்திவிட்டு அவனிடத்தில் இந்த முழுமையான வேலை பார்த்துட்டு வேலை வாங்கிட்டு அவனுக்கு கூலியை கொடுக்காமல் இருக்கிறான் அல்லது முழுமையாக கொடுக்காமல் இருக்கிறான், அவனுக்கு எதிராகவும் நான் நாளைய மறுமையில் வருவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 2277 புகாரில் இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. எனவே லக்கத் ஜர்ரம தீனுல் ஹனீஃப் குல்ல தஅத்தின் அலல் ஹுகூக் மனித உரிமையில் மீறப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் இஸ்லாம் குற்றம் என்றே சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி வருது, யா இபாதி இன்னி ஹர்ரம் நான் உங்கள் மீது அக்கிரமம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன். அலா நப்சி நானே எனக்குள்ளது ஹராம்ட்டேன்.
அநியாயம் பண்ணுறதை நான் ஹராமாக்கி விட்டேன், அல்லாஹ் தனக்கு ஹராமாக்கிட்டான். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கு மத்தியிலும் அதை ஹராமாக்கி இருக்கிறேன். ஃபலா தஸாலமு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் பண்ணக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே மனித கடத்தல் அப்படின்னு சொல்கிற அந்த மனித உரிமைகளை வளங்களை சுரண்டக்கூடிய இந்த விஷயம் என்பது மனித வல் இத்திஜாரு பில் பஷரி ஜரீமத்துன் தித்தல் இன்சானிய, மனித குலத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். ஒ கபீரத்து மினல் கபாயிர், மிகப்பெரிய ஒரு பாவமாகும். அல் அதீமத்தி ஃபி தீனில் ஹனீஃப், இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயலாகவும் இருக்கிறது. ஃபஹுவ யஜ்மஉ பைன துல்மி வல் இஸ்திஅபாத், இது அநியாயம் மட்டுமல்ல, இது அடிமைப்படுத்துதலும் அநியாயமும் சேர்ந்த ஒரு மாபெரும் குற்றமாக இருக்கிறது. வல் இஅ்திதா வல் ஹுர்மாத், மனிதனுடைய கண்ணியத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது. வல் இன்திஹாக்குல் ஜிஸ்மி லிஹுகூகி துஅஃபா, பலவீனமானவர்களின் உரிமைகளினுடைய கடுமையாக மீறலாகவும் இந்த விஷயம் கணிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தில் 40 முதல் 44வது வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். இதில் 42வது வசனத்தை தான் இந்த ஜும்மாவில் ஓதினாங்க. அதை முன்னுக்கும் பின்னுக்குள்ள அதை விளங்கினா தான் அந்த வசனத்தில் சரியான பொருளை விளங்கிக் கொள்ளலாம். வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா, அதாவது தீங்குக்கு கூலி என்னென்னா அதை மாதிரி தீங்கு தான். ஒருத்தன் அடித்தா அதுக்கு கூலி அவனுக்கு திருப்பி அடிக்கிறது. தீங்குக்கான குற்றத்துக்கான கூலி என்பது அதே போன்ற ஒரு குற்றம் தான். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ, எவன் மன்னிச்சு தன்னை திருத்திக் கொள்கிறானோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், குற்றம் செய்வரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். வலமன் இன்தஸர பஅத துல்மிஹி, யார் தனக்கு அநியாயம் இழைக்கப்பட்ட போது பிறரிடம் அவன் உதவி கோருகிறானோ ஃபஉலாயிக மா அலைஹி மின் சபீல், அந்த உதவி கோர்றதால் அவனுக்கு எந்த விதமான தப்பும் இல்லை. தனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்குது, அவன் தன்னுடைய அநீதிக்கு எதிராக அவன் உதவி கோரினால் அது எந்த விதமான குற்றமும் இல்லை. இன்னம சபீலு, குற்றம் யாருக்கு தெரியுமா? அலல்லதீன யظ்லிமூன நாஸ், மனிதர்களுக்கு அநியாயம் பண்ணுறாங்களே அவர்கள்தான் குற்றத்துக்கான அந்த வழியை அவர்கள் தேடுகிறார்கள். வயபூன ஃபில் அர்த், பூமியிலே அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள். பிகைரி ஹக், உரிமை இல்லாமல் அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள். உலாஇக லஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான ஒரு வேதனை இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றார், வலமன் ஸபர வகஃபர், எவர் பொறுமையாக இருந்து மன்னித்து வாழ்கிறாரோ இன்ன ஸாலிக லமின் அஸ்மில் உமூர், இது ஒரு மாபெரும் ஒரு உறுதியான ஒரு விஷயமாகும் என்றும் அல்லாஹு தஆலா சொல்றார். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வஹர்ரிமுத் துல்ம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்வதை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள், ஹராமாக்கி கொள்ளுங்கள். வனஷ்ஷிஉல் அவுலாத அன் அலா இஹ்திராமின் நாஸ், உங்கள் குழந்தைகளை அடுத்தவர்களுக்கு அதாவது கண்ணியப்படுத்தும் விதமாக நீங்கள் அவர்களை உருவாக்குங்கள். மனிதர்களை கண்ணியப்படுத்துமாறு உங்கள் குழந்தைகளை உருவாக்குங்கள். அது அடுத்தவர்களுடைய உரிமைகளை மதித்து நடப்பவர்களாக நீங்கள் உருவாக்குங்கள். அதிலே தான் உங்கள் ரப்புடைய திருப்பொருத்தம் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை சொல்கிறார்கள். சூரத்துல் அஹ்ஸாபில் 33வது அத்தியாயத்தின் 36வது வசனம், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின், ஒரு மூமினான ஆணுக்கோ அல்லது மூமினான பெண்ணுக்கோ எந்த ரைட்ஸும் இல்லை, உரிமையும் இல்லை. இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு விஷயத்தை அவர்கள் விஷயத்திலே முடிவு செய்து விட்டால் ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அதிலே சொந்த அபிப்பிராயத்தை நுழைப்பதற்கு அனுமதி இல்லை. வமன் யஸில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிறாரோ ஃபக்கது ضل ضلالا முபீனா, அவர் மகத்தான அநியாயத்தை, அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை அவர் செய்துவிட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல அடியார்களே, இன்ன துல்மன் நாஸ், மனிதர்களுக்கு அநியாயம் பண்ணுவது, வசுல்ப ஹுகூகிஹிம், அவர்களுடைய உரிமைகளை பறிப்பது, தத்மீருன், அது மனித சமூகத்துக்கு செய்கிற மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவாகும். இதிலே மனிதர்களது உரிமைகள் மீறப்படுகின்றன. இதன் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய இழப்புகளும் அவர்கள் உளரீதியாக பாதிக்கப்படுவதும் இருக்கின்றது. மிம்மா யஹ்திமு அல் அர்கான அல் அம்னில் முஜ்தம இல்லதி தன், அதாவது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது. ஒக்கது ஹரசத்தில் ஹுக்கூமா, நமது இந்த அரசாங்கம் இந்த விஷயத்திலே மிகவும் கவனம் எடுக்கிறது. மார்க்க சட்டங்கள், இந்த நாட்டினுடைய சட்டங்கள் இந்த விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்கின்றது. அதாவது குற்றமிழைத்தவர்களுக்கு, அதாவது அவர்களுக்கான தண்டனை, அவர்களுக்கான குற்றங்களை அதற்கான தண்டனைகளை நிர்ணயப்படுத்தியிருக்கின்றது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாடும் இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பு சம்பந்தமாக நாளைய மறுமையிலே அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கடைசியாக முக்கியமான சில விஷயங்களோடு
ஒரு அல் குர்ஆனி வசனங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஃபலௌலா கான மினல் குரூனி மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தவர்கள் உலு பகியத்தின் யன்ஹவுன அனில் ஃபசாத், அதாவது மிகவும் அறிந்தவர்கள் வசதியுள்ளவர்கள், அதாவது குழப்பங்களை அவர்கள் தடுத்திருக்க கூடாதா? இந்த பூமியில் அவர்கள் குழப்பங்களை தடுத்திருக்க கூடாதா? இல்லா கலீலம் மிம்மன் அஞ்சைனா மின்ஹும், நாம் பாதுகாத்த ஒரு சிலரை தவிர அவர்கள் தான் இப்படி செய்தார்கள். ஒத்தப அல்லதீன வலமு, இன்னும் சிலர் என்ன செய்தார்கள்? அநியாயக்காரர்கள் இந்த உலக சுகபோகங்களின் பால் அவர்கள் அதை பின்பற்றினார்கள். வகானு முஜ்ரிமீன், அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வாஹலுஹா முஸ்லிஹூன், நல்லவர்களாக இருக்கும்போது அநியாயமாக எந்த ஒரு ஊர்வாசிகளையும் நாங்கள் அழிப்பதில்லை என்ற அல் குர்ஆன் வசனத்தையும் சொல்கிறார்கள். ஒமையுத் இல்லாஹ வரசூலஹு, இவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறாரோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ் நிஅமத்து செய்த அருள் செய்தவர்களோடு இருப்பார்கள். மினன் நபியீன், நபிமார்கள், ஒ சித்தீகீன், உண்மையாளர்கள், ஒ ஷுஹதா, அதாவது ஷஹீதுகள், ஒ சாலிஹீன், அதாவது நல்லவர்களோடு நாளைய மறுமையிலே அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட்டவர்கள் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, அவர்கள் தான் நண்பர்களிலேயே மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் ஹாதியல் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.